நல்லெண்ணெயும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் கலந்து விட்டுருக்கேன். மிளகு சீரகமும் சோம்பும் போட்டிருக்கேன். அரை ஸ்பூனு ஆனியன் மஷ்ரூம் கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். அடுத்தது டொமேட்டோ சேர்த்துருக்கோம். அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ காரத்துக்கு வந்து கரம் மசாலா, மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து காளான் போட்டுக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டேன். இதை அப்படியே கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டோன்னா அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். மஷ்ரூம்லேருந்தே அப்படியே வாட்டர் வரும். ஸோ அதனால் அப்புறம் பார்த்துன்ட்டு சேர்த்துக்கலாம். ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம், ஏன்னா காலிஃப்ளவர் வேகணும்ல. ஸோ சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ நல்லா வெந்தோடனே இறக்கிக்க வேண்டியதான். மஷ்ரூமும் வந்து இந்த காலிஃப்ளவரும் போட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டோம். அதுவே சாப்பிட்டுட்டேன். நான் ஃபினிஷிங்கில் வந்து காமிக்க மறந்துட்டேன். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.